இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன வெசல்லாம் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தேவை, பேசிக் வெசல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து இப்போல்லாம் நான் அலுமினியெல்லாம் வாங்குறது கிடையாது. ஹார்டர் நோட்டீஸில் அதுக்கு பதில் அது இந்த மாதிரி வருது, சில்வர் வருது. இது ரெண்டு தான் வாங்கிட்டுருக்கேன். ட்ரைப்ளையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட இல்லை. இது வந்து இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன ஃபேமிலி அப்படின்னாக்கா ஒரு 2.5 லிட்டரு அது போதும். அதுக்கப்புறம் குக்கர் வாங்கும்போது நீங்கள் வந்து பேன் டைப்பாக வாங்கிடுங்க. உயரமான குக்கரை வாங்கினீங்கன்னாக்கா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இதுலேயே சாதம் வடிக்கணும்னா கூட இதுலேயே மூடி கொடுத்துருக்கேன். இது வந்து பிஜிஎம், இதுலேயே மூடி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து சரியாக வடிக்க வராது, எனக்கு பயம். ஒரு டே காலில் கஞ்சி ஊற்றிச்சு, அதனால நான் முக்கால்வாசி குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி வடிக்கணும்னா கூட இது லாக் ஆகிடும், இதில் வச்சு வடிச்சிக்கலாம். அது இல்லாமல் வடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் ஏதோ வந்திருக்கு இப்போ பாத்திரம்லாம். ஸோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து கிரேவி வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கிக்கோங்க. இது வந்து டோப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனாக்கா சாஸ் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா குழம்பு, ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது ட்ரைப்ளை, இது வந்து சாண்ட்விச் பாட்டம். இதுவுமே ப்ரெஸ்டீஜோடது. கிட்டத்தட்ட என்கிட்ட இது ஒரு 10-12 வருஷமாக இருக்குது. இன்ன வரைக்கும் இதில் தான் நான் சாம்பார் வச்சுட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ட்ரைப்ளை இண்டஸ் வேலையோடது. இதுவும் நல்லா இருக்குது, ரசம்லாம் வைப்பேன். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு டீ போடுற பாத்திரம், பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று, உங்கள் ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் டீ வடிகட்டியும் ரொம்ப முக்கியம். வந்து கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக வாங்கினீங்கன்னா, பெரிய ஃபேமிலியாக இருக்குன்னா அது வேணும். சின்ன ஃபேமிலினாக்கா இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியெல்லாம் போதும். இந்த மாதிரி வடிகட்டி பாத்திரம் ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணி வைக்கும்போது ஆயில் வடிகட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் பாஸ்தாலாம் செஞ்சிங்கன்னா அது வடிகட்டலாம். சாதம் கூட இதிலே வடிச்சிக்கலாம். இது வந்து பிரியாணி செய்யறதுக்கு பிரியாணி பாட்டு. இது வந்து ட்ரைப்ளை, இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நீங்கள் குக்கர்லேயே வைக்கிறதுனால வைக்கலாம். எந்த பிரியாணியாக இருந்தாலும் கீழே நம்ம தோசைக்கல் வச்சு அது மேலே தான் வைக்க போகிறோம், அப்போ தான் அடிப்பிடிக்காது. அதனால் நீங்கள் எந்த வெசலில் வேணாலும் செய்யலாம். இது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஈவனாக வரும். லேயர் பிரியாணிலாம் செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பிரியாணி பாட்டு தேவைப்படும். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இட்லி பானை. இட்லி பானையில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இட்லி குக்கர்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றும் போது கீழே இருக்கிற இட்லி வந்து மேல் தட்டில் ஒட்டிக்கும். அது க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இட்லி பானை வந்து இது மாதிரி தனியாக இட்லிக்குன்னே இட்லி பானை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குது. இது வந்து இண்டோலியம், திருச்சி மங்களன் வாங்கினா. இது வந்து நீங்கள் எண்ணெய் தடவியும் ஊற்றிக்கலாம், துணி போட்டு ஊற்றிக்கலாம். இதுவும் வாங்கி ஒரு 8 years இருக்கும். ஹாட் பாட்டும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி டைட்டாக மூடி இருக்கிறது. இது வந்து ரொம்ப நேரம் சூடு தாங்கும். முடிஞ்ச வரைக்கும் சில்வர்லேயே வாங்குங்க. இது வந்து டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணுறது. இது அந்த அளவுக்கு சூடு தாங்காது, ஆனால் நம்மளுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹாட் பேக்லாம் வாங்கிடாதீங்க. இது உள்ள மட்டும்தான் சில்வர், மேலே பிளாஸ்டிக்கு. இது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இது சும்மா ஜிஆர்டியில் ஃப்ரீயாக கொடுத்தது தான். நான் இது வாங்குறதுலாம் வாங்குறது இல்லை. ஸோ இந்த டைப்பு இல்லை, இந்த டைப்பு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸில் என்ன சட்டி இருக்குது, எது வேணுமோ கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க. அடுத்து சாப்பிட்ற பிளேட்ஸ் வாங்கணும். கிண்ணம்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி உள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுக்க ஈஸியாக இருக்கும். கிண்ணம்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பிளேட்ஸும் அதே மாதிரி ஸ்டாக்கபிளாக இருந்தாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் மூடி வைக்கிறதுக்கு. இந்த கிண்ணமும் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை தான். இதெல்லாம் வந்து இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து கரண்டியில் வந்து இந்த மாதிரி குழம்பெல்லாம் எடுக்கிறதுக்காக இது வந்து குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. இது தோசை திருப்பி இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டாங்க. இது வந்து ஏந்தலான கரண்டி. இது சும்மா மீன் குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ஸ்பூன் வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோர்க் வாங்கி வச்சுக்கோங்க நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து இடுக்கி வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் வீடுன்னு இருந்தால் அதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. அது இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸு அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெமன்லாம் பிழியறதுக்கு இது ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்னர், ஒரு சிசர் வேணும், கத்தி வேணும், அப்புறம் இந்த மாதிரி இடுக்கி வேணும், ஒரு பீட்டர், அடுத்தது லைட்டர், பீலர், இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கட்டிங் போர்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்லாம் வாங்காதீங்க, உட்டன் போயிடுங்க.
இது வந்து மூங்கிலில் செஞ்சது. நீங்கள் உடன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மூங்கில் அப்படிங்கும்போது பேம்பில் செய்கிறது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் ஒரே கட்டிங் போர்டை யூஸ் பண்ணணும் கிடையாது. இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி அது கூடயே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இது பெட்டர். அப்புறம் ரோட்டி ரோல் பண்ணுறதுக்கு ரோலர் பின் ஒன்று, அதுக்கப்புறம் இது கிரேட்டர். அஃப்கோர்ஸ் ஒரு மில்க் பாய்லர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது ஒன்று வாங்கிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் பேசிக் குக்கிங் நீட்ஸும் அதோட டைனிங் என்னென்ன தேவையோ அது 2 மட்டும் பார்த்துருக்கோம். இது ஸ்டோரேஜ் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.